தமிழ்நாட்டை பாஜக கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல பழனிசாமி துடிக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியால் அதல பாதாளம் சென்ற தமிழ்நாட்டை மீட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் பேச்சு. அதிமுக யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை என்று கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக தான் நாட்டிற்கு துரோகம் செய்திருப்பதாகவும் சாடல். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய விவகாரம். 16 ஆண்டுகாலம் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது திமுக ஏன் கவனம் செலுத்தவில்லை என்று இபிஎஸ் கேள்வி. மாநிலங்களவை தேர்தலில் 2 இடங்களிலும் அதிமுகவை போட்டி. வழக்கறிஞர்கள் இன்பதுரை தனபால் களம் காண்பார்கள் என அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் இருப்பதை உறுதிப்படுத்தாத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தலை மனதில் வைத்து அதிமுக செயல்படுவதால் தேமுதிகவும் அவ்வாறே செயல்படும் எனவும் பதிலடி. பூம்புகாரில் வரும் 10ஆம் தேதி நடக்கும் பாமக மகளிர் பெருவிழாவில் பங்கேற்க அன்புமணி ராமதாசுக்கு அழைப்பு. தந்தை மகன் இடையே மோதல் நிலவி வந்த சூழலில் விரைவில் இருவர்கள் சந்திப்பார்கள் என கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் இன்று பள்ளிகள் திறப்பு. மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு. கோடை விடுமுறைக்கு வெளியூர் சென்றவர்கள் பள்ளிகள் இன்று திறக்கப்படுவதால் சொந்த ஊர் திரும்பினர். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்ட நெரிசல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை விவரம் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இன்று அறிவிப்பு. தமிழ் திரைப்பட இயக்குநர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் உயிரிழப்பு. மத யானை கூட்டம், ராவண கூட்டம் படங்களை இயக்கி கவனம் பெற்றவர். ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் கடுமையான தாக்குதல். இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரிப்பு. உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவின் 41 விமானங்கள் அழிக்கப்பட்டதாக தகவல். 472 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணை ஏவி ரஷ்யாவும் பதில் தாக்குதல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் மும்பை அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது பஞ்சாப் அணி. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியோடு பலப்பரீட்சை. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியோடு கள பரீட்சை. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இதுவரை கோப்பையை வெல்லாத இரு அணிகள் இறுதிப் போட்டியில் மோதல். இசால கப் நமதே என பெங்களூருவின் கனவு இந்த ஆண்டாவது நனவாகும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.